இது மாதிரி நம்ம அமைச்சர் சொல்ல முடியுமா என்னென்ன செஞ்சார் அவர் தொகுதிக்கு? இந்த அவர் 5 வருஷம் அமைச்சராக இருக்கார், ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார். ஏதாச்சும் அவர் குறிப்பிட்டு கேட்டிருக்காரா? அவர் கேட்காத நாங்கள் கேட்டு பெற்றோம். நான் தான் அந்த 3 மாவடியிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது என்னப்பா நீ இருக்கிறேன் பனங்காடி வரைக்கும் 100 அடி சாலை அமைத்து கொடுத்துருக்கோம். நான் தான் அமைச்சு கொடுத்தோம். அது நிதி நாங்கள் தான் வாங்கி மாநகராட்சி நிதி அதில் வாங்கி போட்டு அந்த ரோடு அமைச்சோம். எனக்கு ரோடு தங்கு தடை அப்படி பார்த்தீங்கன்னா ஜல்லுன்னு போகுது. அவர் மண்டபம் கூட அங்கே தான் இருக்குது. அவர் ஜல்லுன்னு வர்றார், ஜல்லுன்னு போகிறாரு. அவர் வர்றதுக்கே நாங்கள் தான் அதை உதவி பண்ணோம். அது மாதிரி இவர் வந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு. 2 அமைச்சர் இருக்காங்க. மதுரைக்கு என்ன செஞ்சாங்கன்னு நேற்று முதலமைச்சர் வந்தார். எதாவது செஞ்சாரா? செஞ்சுட்டு நடைபயணம் வந்திருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் செய்யலை. மதுரைக்கு எதுவும் செய்யாமல் வந்துட்டு முதலமைச்சரை மக்களை பார்த்துட்டு போயிருக்காரு. லட்சக்கணக்கானன்றாங்க. ஆனால் அங்கே குறிப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வந்தவங்களுடைய எண்ணிக்கையே அது வந்தவங்க இல்லை, கூட்டிகிட்டு வந்த கூட்டம். அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. முதலமைச்சர் நமக்கு நிறைய செஞ்சிட்டாரு, அதனால் நம்ம போவோம், நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும். அதிமுக ஆட்சியில் செய்யாததெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கப்பா சாதனை. நம்ம முதலமைச்சர் வர்றாரு, நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த மக்களும் வரல.